முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் சட்டவிரோத செயல்களையே சட்டப்பூர்வமாக செய்வதில் கை தேர்ந்தவை பாஜக ஆளும் மாநிலங்கள் என்று விமர்சித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் சட்டத்தின் மூலமாக அல்லாமல் புல்டோசர் மூலமாக ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். இந்திய ஜனநாயக ஆட்சி முறைக்கு பாஜக அளித்து வரும் கொடை இவை என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, பாஜகவுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது வழக்கு போடுவதோடு அவர்களின் வீடுகளையே இடித்து விடுவார்கள். இதை நியாயப்படுத்துவதற்காக குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் சிலரது வீடுகளையும் இடித்து கணக்கு காட்டிக் கொள்கிறார்கள். எல்லார் வீடுகளையும் தான் இடிக்கிறோம் என்ற பசப்புக்காக என்று குற்றம் சாட்டியுள்ளது. இது உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது. ஜாமியாத் உலாமா ஹிந்த் என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக டெல்லி ஜஹாங்கீர்புரியில் உள்ள போராட்டக்காரர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. குடியிருப்பு வாசிகளுக்கு உரிய முன்னறிவிப்பு ஏதும் அளிக்காமல் இதுபோன்ற நடவடிக்கைகள் செய்யப்படுகின்றன. இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் சொல்லப்பட்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான பிருந்தா காரத்தும் மனு தாக்கல் செய்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு டெல்லி ஜஹாங்கீர்புரியில் நடந்த ஒரு ஊர்வலத்தின் போது வகுப்புவாத வன்முறைகள் நடைபெற்றன. அதன் பிறகு அந்த பகுதி வீடுகள் விதிமுறை மீறி கட்டப்பட்டவை என்று சொல்லி இடிக்கப்பட்டன. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இடிப்பு நடவடிக்கை தடுக்கப்பட்டது. அப்போது சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டம் நடத்தினார் பிருந்தா காரத். வழக்கும் தாக்கல் செய்திருந்தார் என முரசொலி நினைவு கூர்ந்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வு முன்பு நடந்தது. எந்தெந்த மாநிலங்களில் இதுபோன்ற புல்டோசர் வைத்து வீடுகள் இடிக்கப்பட்டன என்பதற்கான ஆதாரம் கொண்ட புகைப்படங்களை மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி, அரசுக்கு எதிராக போராடுபவர்களுக்கு புல்டோசர் நீதி வழங்கப்படாது என்ற அரசு தரப்பு அறிக்கையை நாடு முழுமைக்கும் பதிவு செய்ய அறிவுறுத்த வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தேவ் கூறியதாகவும் தெரிவித்துள்ளது. நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் மிக மிக முக்கியமானவை. குற்ற வழக்கில் தொடர்புடையவர் அல்லது குற்றவாளி என்பதற்காக ஒருவரின் வீட்டை எப்படி இடிக்க முடியும்? உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் இதுபோன்று செய்ய முடியாது. இது தொடர்பாக நாடு முழுமைக்குமான வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வகுக்கும் என்று எச்சரிக்கை செய்துள்ளார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில அரசின் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதிட்டார். ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற அடிப்படையில் ஒருவரின் வீட்டை எப்படி இடிக்க முடியும் என்று நீதிபதி PR கவாய் கேள்வி எழுப்பினார். குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதற்காக அவருக்கு சொந்தமான எந்த கட்டடத்தையும் இடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. கட்டடத்தை இடிப்பதற்கான நோட்டீஸ் கொடுத்துள்ளோம் என்றார் சொலிசிட்டர் ஜெனரல். நோட்டீஸ் கொடுத்தால் அது சட்டப்பூர்வ நடவடிக்கை ஆகிவிடும் போல என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. தொழில்முறை குற்றவாளிகள் மற்றும் மாஃபியாக்களுக்கு எதிரான நடவடிக்கை இது என்று UP மாநில அரசு வெளிப்படையாக நியாயப்படுத்தியதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, புல்டோசர் வைத்து யாருடைய வீடுகளை இடித்தார்கள் என்பதை BBC செய்தி நிறுவனம் பட்டியலிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய சமூகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் மனித உரிமை ஆர்வலர் ஜாவேத் முகமது. அவரை கைது செய்தது UP அரசு. அவரது வீட்டை புல்டோசர் கொண்டு இடித்தார்கள். சமாஜ்வாதி கட்சி பிரமுகரான ஹாஜி ரிசாவின் வணிக வளாகம் இடிக்கப்பட்டுள்ளது. UP மாநிலத்தில் செல்வாக்கு கொண்ட அதிக் அகமதுவின் உறவினர்களது வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி பிரமுகர் ஹாஜி ஷாஜாத் அலி வீடு இடிக்கப்பட்டது. 2022 ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களில் இந்தியாவின் 5 மாநிலங்களில் புல்டோசர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்கிறது சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல். இப்படி பல்வேறு மாநிலங்களில் இவை நடந்துள்ளதாக பட்டியலிட்டுள்ள முரசொலி நாளேடு, அஸ்ஸாம் மாநிலத்தில் மீன் வியாபாரியான சஃப்குல் இஸ்லாம் வீடு இடிக்கப்பட்ட வழக்கு கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தலைமை நீதிபதி RM சாயா மிக தீவிரமாக வழக்குகளை விசாரணை செய்யும் போது தேடுதல் என்ற பெயரில் புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடிக்க எந்த குற்றவியல் சட்டமும் பரிந்துரைக்கவில்லை என்று சொன்னார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அவர் இன்னொரு கேள்வியையும் கேட்டார். நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் என்னுடைய நீதிமன்ற அறையையும் இடித்துவிட்டு தேடுதல் நடத்துவீர்களா? தேடுதல் என்ற பெயரில் ஒருவருடைய வீட்டை இடிக்க அனுமதி வழங்கினால் யாருக்கும் இங்கே பாதுகாப்பு இருக்காது. நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். இது போன்ற வீடுகளை இடிக்கும் சம்பவம் எல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். அப்போதும் வாரண்ட் காண்பிக்கப்படும். வீடுகளில் தேடுதல் நடத்துவதற்கு அந்த வீட்டை இடிக்கத்தான் வேண்டுமா? சட்டம் ஒழுங்கு என்று ஏன் சேர்த்து சொல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கடுமையாக உத்தரவிட்டார் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவது வேறு, வீடுகளை இடிப்பது வேறு. குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும் வீட்டை இடிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு,
ஊபி முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் இப்படி சொல்லி இருக்கிறார். அநீதியின் புல்டோசரை விட நீதியின் அளவு பெரிது என்று தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.